வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பவரே வாழ்க்கையில் உயர முடியும். அந்த நாளை உணர்த்துவதுதான் மே தினம். வெளியூரில் சென்று உழைக்கிறார்கள், வெளி மாநிலங்களில் சென்று உழைக்கிறார்கள், வெளிநாடுகளுக்கு சென்று உழைக்கிறார்கள். திரைகடல் ஒடியும் திரவியம் தேடு என்பது தமிழருடைய பழமொழி. இப்போ அந்த அளவுக்கு தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் கடல் கடந்தும் உழைக்க சென்றிருக்கிறார்கள். அப்போ இந்த உழைப்பு நிறைவடைகிற போது தன் சொந்த ஊருக்கு தன் உறவுகளையும் சொந்தங்களையும் திரும்பி பார்க்கின்ற போதுதான் அந்த உழைப்பினுடைய மகிழ்ச்சியும் மன நிறைவும் அபரிதமாக இருக்கிறது. இப்போ எல்லாமே பாருங்க, நீண்ட காலம் பிரிந்திருந்து தன் குடும்பத்தை சந்திக்கின்ற போது அங்கே கிடைக்கின்ற அந்த ஒரு சந்தோஷம், இந்த ஒரு மகிழ்ச்சி அளவிட முடியாது. இது எப்படி வந்தது? எங்கே போனாலும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற நியதி இது நம்முடைய ஜீன்களிலே இருக்குது. இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை ஒன்று படித்தேன். இது சொன்னால் அவங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இருவாச்சின்னு ஒரு குருவி இருக்குது. அந்த குருவி பார்த்தீங்கன்னா மரங்கள் மேலே உயர்ந்த இடத்துல போயிட்டு ஒரு பெரிய பொந்து ஒன்று போடுது, துளை ஒன்று செய்கிறது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சந்ததியை விருத்தி செய்வதற்காக. அப்போ அந்த பெண் பறவை என்ன போகுது, உள்ளே போயிட்டு தன்னுடைய கழிவுகளை கொண்டே அந்த துவாரம் விட்ட அந்த ஓட்டை அடைச்சிருது. ஒரே ஒரு அழகு மாத்திரம் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரியான ஓட்டையை மட்டும் விட்டுருது. ஏன் அப்படின்னா அந்த ஆண் குருவி வெளியில் போயிட்டு உணவை தேடி கொண்டு வந்து அந்த அழகின் வழியாக இந்த கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தாய் பறவைக்கு ஊட்டுவதற்காக. அதே நேரத்தில் அந்த குருவி முட்டையிடுகிற போது அதிலிருந்து பொரித்து வெளிவரக்கூடிய குஞ்சுகளுக்காக தன் இறகுகளையே உதிர்த்து ஒரு படுக்கையாக செய்கிறது. பாருங்க, அந்த இறகுகளை உதிர்த்து விடுவதனால் அது வெளியில் பறந்து செல்ல முடியாது. தன்னுடைய சந்ததியின் வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறது. இப்போ வெளியில் போன ஆண்குருவி உணவை தேடி எடுத்து கொண்டு வந்து இந்த பொந்துக்கு வரணும். இந்த அழகின் வழியாக தான் உள்ள விடணும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ஆண் பறவை வெளியிலிருந்து உணவை கொண்டு வர முடியாவிட்டால் இந்த பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய இருவாச்சி பறவை அதனுடைய குஞ்சுகள் எல்லாமே சமாதி நிலையை எட்டிவிடும். ஏன்னா அது வெளியே வர முடியாது, அந்த மாதிரியான ஒரு நிலை. இப்போ இன்னொரு புறம் பாருங்க, அப்படியே இந்த ஆண்குருவி வெளியே போயிட்டு தகுந்த காலத்திற்குள் உணவை தேடி கொண்டு வர முடியாவிட்டாலும் இவை இறந்து போய்விடும். மீண்டும் இந்த குருவி திரும்பி வந்து பார்க்கிற போது அந்த பறவைகள் உயிரோடு இல்லாவிட்டால் இது நிலைமை என்ன? அப்போது இந்த பறவைகள் கூட பாருங்க, எவ்வளோ தூரத்திற்கு பறந்து சென்றாலும் தன்னுடைய குடும்பம் இருக்கிறது, தன்னுடைய உறவு இருக்கிறது, அவற்றிற்காக தான் பொருள் ஈட்டி அந்த உணவை தேடி கொண்டு வர வேண்டும் என்ற உந்துதல் மனித குலத்திற்கு எவ்வளோ முன்னாடியே உருவாக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ 6 அறிவு படித்த மனிதன் எவ்வளவு தூரத்திற்கு எங்கு சென்றாலும் கூட தன் வீட்டிற்கு திரும்பி தன்னுடைய சொந்த பந்தங்களோடு உறவாடுகிற போது அந்த வாழ்க்கையினுடைய நிறைவு கிடைக்கிறது. அதனால் இந்த உழைப்பாளர் தினத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எங்கே போய் உழைச்சாலும் நீங்கள் உங்கள் கூட்டிற்கு உங்கள் இல்லத்திற்கு திரும்புகிற போது தான் அந்த உழைப்பினுடைய அந்த கஷ்டத்தினுடைய நிறைவு கிடைக்கும். ஆகவே இந்த நாளில் இந்த கதையை உங்களுக்கு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே காரணம் இருக்கிறது, தேடல் இருக்கிறது. அந்த தேடல் நிறைவடைகிற போது நாம் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். அந்த அளவிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளம்.